அனைத்துலக அளவில் நடைபெற்ற உலக ரோபோ விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று 80க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த 24 மலேசிய மாணவர்களை மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ராமணன் ராமகிருஷ்ணன் நேற்று நாடாளுமன்றத்தில் சந்தித்து பாராட்டினார். நாட்டின் 13 பள்ளிகளை பிரதிநிதித்து சென்ற இந்த மாணவர்கள் ரோபோட்டிக் மற்றும் ஸ்டெம் எனும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் துறையில் தங்களின் அபார திறமையை வெளிப்படுத்தி உலக அரங்கில் மலேசியாவின் பெயரை ஓங்கச் செய்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய ரோபோட்டிக் தளங்களில் ஒன்றான இப்போட்டியில் தைவான், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உட்பட 10 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்ற மலேசிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு பதக்கத்தையாவது வென்றுள்ளனர் என்றும் இது கடந்த ஆண்டை விட மிகச்சிறந்த முன்னேற்றம் என்றும் அமைச்சர் ரமணன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நமது மாணவர்கள் சர்வதேச அளவில் இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது என்று அவர் உரையாற்றும் போது குறிப்பிட்டார். இதனிடையே இந்த சாதனையில் 13 வயது கே சச்சின் எனும் மாணவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். தனது 5 வயதிலிருந்தே ரோபோ உருவாக்கம் மற்றும் அதன் மென்பொருள் நுணுக்கங்களை கற்கத் தொடங்கிய இவர் கடந்த 8 ஆண்டுகால தொடர் பயிற்சியின் மூலம் இந்த வெற்றியை பெற்றுள்ளார் என்று சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். மாணவர்களின் இந்த வெற்றி மலேசியாவின் ஸ்டெம் கல்வி முறையின் வலிமையை காட்டுவதாகவும் முறையான பயிற்சியும் வாய்ப்பும் வழங்கப்பட்டால் நமது மாணவர்கள் உலக தரத்திற்கு போட்டியிட முடியும் என்பதை இது நிரூபிப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். பக்கத்தான் அரப்பானின் புக்கு அரப்பான் தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதே கோவில் நில சர்ச்சைக்கு காரணம் என மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP குற்றம் சாட்டியிருக்கிறது. மாநில அளவில் இந்து அரப்பணி வாரியங்கள் அமைப்பதையும் கோவில்கள் மற்றும் சுடுகாடுகளுக்கு தேவையான நிலம் வழங்குவதையும் PH அதன் தேர்தல் வாக்குறுதியாக கொண்டிருந்ததை MIPP தலைவர் புனிதன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்ததும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைய பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்காது என அவர் கூறினார். இந்நிலையில் கோவில்களுக்கு அனுமதி இல்லாதது சமூகத்தின் தவறல்ல, அது பதவியில் உள்ள அரசாங்கத்தின் கொள்கை தோல்வி மற்றும் நிர்வாக பலவீனம் என புனிதன் குறிப்பிட்டார். இவ்வேளையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனுமதி இல்லாத கோவில்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதும் இந்து பக்தர்களிடையே ஆழ்ந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக புனிதன் கூறினார். எனவே சமூகத்தை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு தேர்தல் வாக்குறுதிக்கு ஏற்ப வழிபாட்டு தலங்களை நியாயமாக ஒழுங்குமுறையோடு சட்டப்பூர்வமாக்குவதை மடானி அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என புனிதன் கேட்டுக்கொண்டார். பேராக் பத்து காஜாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 தலைமுறையினரை இழந்த குடும்பத்துக்கு பிரிகேட் MIC ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 34 வயது சரளா தேவி, 65 வயது சரஸ்வதி கோபால் மற்றும் 3 வயது சிறுமி சாஸ்திகா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை மிகுந்த துயரமானதாக குறிப்பிட்ட பிரிகேட் MIC தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதே நேரத்தில் THC வகை போதைப்பொருள் தாக்கத்தில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரின் செயலையும் அவர் கண்டித்தார். கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் 3 உயிர்கள் போக காரணமான அவர் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆண்ட்ரூ கோரிக்கை விடுத்துள்ளார். சாலை பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்றும் அலட்சியம் அல்லது போதைப்பொருள் தாக்கத்தில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எவ்வித அனுசரணையும் காட்டக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை இரவு தஞ்சோங் துவாலாங் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் அம்மூவரும் பயணித்த பிரேடுவா மைவி கார் டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்துடன் மோதியது. அதில் பெரியவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்தது. 27 வயது டொயோட்டா ஹைலக்ஸ் ஓட்டுநர் உடம்பிலும் கால் முட்டியிலும் காயமுற்றார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாட்டில் டிபி எனப்படும் காச நோய் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இவ்வாண்டு தொடங்கிய 5வது வாரத்திலேயே, அதாவது பிப்ரவரி 1 முதல் 7 வரையில் மட்டுமே மொத்தம் 2571 டிபி நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் பதிவான 2342 சம்பவங்களுடன் ஒப்பிடும்போது சுமார் 10 விழுக்காடு உயர்வாகும் என சுகாதார அமைச்சான KKM கூறியது. இந்த காச நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியா கிருமியால் ஏற்படுகிறது. இது காற்று வழியாக பரவுகிறது. குறிப்பாக பள்ளிகள், சிறைச்சாலைகள், வேலையிடங்கள் போன்ற கூட்டம் அதிகமான இடங்களில் நோய் பரவலுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே நிற்காத இருமல், காய்ச்சல், இரவு வியர்வை, உடல் எடை குறைதல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நோயாளிகள் முழுமையான சிகிச்சையை முடிக்க வேண்டும் என்பதையும் அமைச்சு நினைவுறுத்தியது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு, திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலாக்கா டுரியான் துங்காலில் போலீசார் 3 இந்திய ஆடவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பான விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலாக்கா மருத்துவமனை மற்றும் ரசாயனத்துறை வழங்க வேண்டிய உடல் கூறு மற்றும் துப்பாக்கி தோட்டா குறித்த ஆய்வறிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. அவை கிடைத்தவுடன் வழக்கு முழுமை பெறும் என்றார் அவர். சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு கூடுதல் ஆதாரங்கள் கோரப்பட்டுள்ளன என்பதை IGP சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் அண்மையில் அலூர் காஜாவில் நடந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதா என்பதையும் போலீசார் ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். 24 முதல் 29 வயதிலான அம்மூவரும் கடந்த ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர் செம்பனை தோட்டம் ஒன்றில் அதிகாலை 4:30 மணிக்கு பாராங்கத்தியால் ஒரு போலீசாரை தாக்கி காயப்படுத்தியதால் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூட்டை நடத்த வேண்டியதாயிற்றதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. எனினும் அதனை மறுத்த குடும்பத்தார் மேல் விசாரணைக்கு வற்புறுத்தியதை அடுத்து சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பேராக் ஜலன் ஈப்போ லுமுட் சாலையில் 2 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் 3 வயது பெண் குழந்தை பலியான வேளை மேலும் 3 காயமடைந்தனர். நேற்று பிற்பகல் 3 மணிக்கு மேல் பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற புரோடுவா கலிசா கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் புகுந்து போலீஸ் ரோந்து வாகனமான ஹோண்டா சிவிக்கை மோதியதாக ஈப்போ போலீஸ் கூறியது. இதனால் 2 கார்களிலும் இருந்த 4 பேரும் காயமடைந்து ராஜா பெருமாய்சுரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 3 வயது குழந்தை சாங் ஜி ஹான் மாலை 4:30 மணிக்கு உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. 34 வயது தாயான வாங் மீ கீயின் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டன. போலீஸ் ரோந்து வாகனத்திலிருந்து 2 போலீஸ்காரர்களுக்கு காலிலும் தோள்பட்டையிலும் காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து மேல் விசாரணை நடைபெறுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்.
அந்தரங்க புகைப்படங்களை வைத்து மிரட்டி பணம் பறித்து இதுவரை 3 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் இழப்பை ஏற்படுத்திய கும்பல் ஒன்று ஜோஹோரில் பிடிபட்டுள்ளது. 18 முதல் 33 வயதுடைய 6 பேர் கைதானதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். எனினும் கும்பலின் தலைவனான 23 வயது மலேசியர் இன்னமும் தலைமறைவாக உள்ளான். இந்த கும்பல் சமூக ஊடகங்களில் பெண்களாக நடித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தேகத்திற்குரிய லிங்க் இணைப்புகளை கிளிக் செய்ய தூண்டுகிறது. பின்னர் அவர்களின் கைபேசிகளை ஹேக் செய்து அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்து மிரட்டி பணம் பறிக்கிறது. இவ்வேளையில் மலேசியர்கள் லாவோஸ் மற்றும் கம்போடியாவுக்கு மனித கடத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மோசடி கும்பலில் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வற்புறுத்தப்பட்டதும் அடக்கு முறைகளுக்கு உள்ளானதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலையை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் 30,000 ரிங்கிட் கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தப்படுவதாக போலீசார் கூறினர். கைதான 6 மனித கடத்தலில் ஈடுபட்டது, குழந்தை ஆபாச படங்களை தயாரித்தது, கும்பலாக கொள்ளையடித்தது போன்ற குற்றப்பதிவுகள் உள்ளன. அவர்கள் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளனர். சந்தேகமான லிங்க் இணைப்புகளை ஒருபோதும் கிளிக் செய்யாதீர்கள் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.